வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/8/2026 ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனமாக கோபதாபம் இல்லாமல் இருப்பது, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்குறது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என்று ஏற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நம்பிக்கை ஏற்படுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையிடலாமல் பார்த்து கொள்வதும், தொழிலில் ப்ரமோஷன் கிடைப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்புக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ரொம்ப நாட்களாக இதில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி கிடைப்பதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடுவை வார்த்தை நன்மைகள் ஏற்படும், பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு அதற்கு சரியாக ஒத்துழைக்காமல் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகள் ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதும், அதனால் தேவையில்லாத மன வருத்தமோ சங்கடங்களோ ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரமெல்லாம் ஏறவிட்டு பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாமல் பார்த்து கொள்வதும் யோக பலத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு முயற்சிகள் வெற்றி, உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ஏற்றங்கள் காணப்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் வருத்தங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான ஏற்றங்கள்
பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதம், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், நண்பர்கள் உறவினர்கள் என்று நல்ல செய்திகள் வருவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும், ஆண்களை விட பெண்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் விரயங்கள் காணப்படுவதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு கேட்டு அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, அசையாமசையாபொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் சந்தோஷங்களும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என்ற ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.